ஹலோ ஃப்ரெண்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 10 நிமிஷம் ஈஸி டேஸ்டி வெங்காய போண்டா. அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக திருவி வச்சு, நான் 2 பேருக்கு செய்கிற மாதிரி தான் செய்கிறேன். நல்லா பொடிசாக அப்படியே திருவி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த நல்லா உதிர்த்திரணும் ஊற்றுருங்க. அப்படி நல்லா அழகாக அப்படி ஊற்றுறோம். நல்லா பெரிய வெங்காயம் எண்ணெய் சட்டியில் ஊற்றி காயட்டுன்னா அதுக்குள்ளே பாத்திரத்தில் வெங்காயத்தை போட்டு அதை நல்லா அப்படியே உதிர்த்து விடுங்க. ஒன்று ஒன்றா அப்படி சேர்ந்து இருக்கக்கூடாது பார்த்துக்கிடுங்க. இஞ்சி பூண்டு அதையும் ஒரு இடி உரல் வச்சு நான் நச்சு போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் அப்படி ஏன்னா நீங்கள் அதிகம் வேணும்னா கூட 2 போட்டுக்கிடுங்க. கருவேப்பிலை அதையும் உருவி போடுங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு ஆப்பச்சோடா போட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சோண்டா ஒரு பிஞ்சு. அதுக்கப்புறம் கடலை மாவு 1.25 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் அரிசி மாவு, 3/4 ஸ்பூன் மைதா மாவு. அவ்வளோதான். இது வெங்காயம் தான் நிறையா தெரியணும். இது உப்பு பார்த்துக்கிடுங்க. இதை போட்டுக்கிட்டு நல்லா பிசையணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது பார்த்துக்கிடுங்க. தண்ணி ஊற்றப்போ நல்லா அப்படி பிசைஞ்சுக்கிடுங்க. இது காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டேன். கொஞ்சம் உரைப்பு கம்மியாக இருக்கும். இது உரைக்கிற தனி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு தான் போட்டேன். இது ரொம்ப உரைக்கும், அதனால் 1/4 ஸ்பூன் போட்டேன் பார்த்துக்கிடுங்க. நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போடுங்க. டக்குன்னு கடையிலலாம் வாங்கிட்டுங்க. நம்ம வீட்டிலே டக்குன்னு செய்து கொடுக்கலாம். ஒரு 4 உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க. தீ ரொம்ப துபுன்னு எரியக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு மிதமான டீயில் சிம்மிலே இருக்கட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு டக்குன்னு டீ காஃபிக்கு அப்படியே ஒரு 3 தின்னு காப்பி குடித்தா ரொம்ப டக்கராக இருக்கும் பாருங்கள். சில இடத்துல மழைலாம் பெய்யுது பற்றியெல்லாம் இந்த மாதிரி தின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து கொடுங்க. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். முதல்ல சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வெங்காய போண்டா தானே, நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. நல்ல வெங்காயம் தான் தட்டு போடுங்க. நிறைய வெங்காயம் தான் இருக்கும். என்ன செய்து சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.